ராமச்சந்திர மாயான காண்டம் ஏதோ ஆரம்பம். மாமலை சபரியில் மணிகண்ட சங்கிலானம் மாமலை சபரியில் மணிகண்ட சங்கிலானம் மாபெரு பக்தர்களும் பறக்கிட சங்கிலானம் மாபெரு பக்தர்களும் பறக்கிட சங்கிலானம் சங்கிலானம் ஐயப்ப சங்கிலானம் சங்கிலானம் ஐயப்ப சங்கிலானம் மாமலை சபரியில் மணிகண்ட சங்கிலானம்
வாழுகண்டி உன்னாலே வணக்கம், வெல்கம், குட் பை, ஜலாம் அலைக்கும் ஜலாம். இருக்கட்டும். ஏன் இப்படி ஆத்தா மாரெல்லாம் இப்படி படுத்து கிடக்குறீங்க? அண்ணன் பாரு ஸ்ரீரங்க ரங்கநாத மாதிரி என்னென்ன செல்லா பார்த்துட்டு இருக்கிற? ஏனே இங்கே இவ்வளவு பெரிய நாடகம் நடக்குது, செல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன எங்க அதுல பிடிக்கிறாரு? அவர் கால் கவட்டக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேற என்ன அம்மனை குண்டி படமா? சொந்தமா பாக்குறதுன்னா அதுதான். அன்பாத பிள்ளை, அருமை தாய்மார்களே, மண்ணை புணர்ந்து மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, குடினா குடும்பமே. நீங்க என்ன அதுலயே இருக்கீங்க? குடினா குடும்பம்யா. பெருங்குடினா பெரிய குடும்பம், சின்ன குடினா சின்ன குடும்பம். பெருங்குடி மக்களே, இவர் தலைவர் அவர்களே மற்றும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, தீட்சபையில் குடியிருக்கும் பெரியோர்களே, சிறியோர்களே, வயதுக்கு வந்தவர்களே, வயதுக்கு ஒரு காத்துக்குள் இடம தங்கவர்களே, கல்யாணம் பண்ணவர்களே, கல்யாணம் பண்ண பார்த்து எங்க இருப்பே, லவ் பண்ணுவர்களே, லவ் பண்ணுவது காத்துக்குள் லவ்லே பல வகை லவ். எப்படி? ஒன்னு ஸ்பெஷல் காதல், இன்னொன்னு சாதா காதல், இன்னொன்னு நடுத்தர காதல். சாதா காதல் எப்படி இருக்கும்? ஒருத்தன் முன்னாடியே இன்னொருத்தன் கூட்டிட்டு போயிடணும். சூப்பர்ல. ஒருத்தன் லவ் பண்ண தட்டிட்டு போயிருக்கான். அடுத்து ஒரு ஸ்பெஷல் காதல் இருக்கு. எப்படி ஸ்பெஷல் காதல் எப்படி இருக்கும்? ஒருத்தர் லவ் பண்ண ஒருத்தர் வாழணும். சரி. ஒருத்தர் திருமணம் செஞ்சா வந்து சாகணும். இது ஸ்பெஷல் காதல். ஓஹோ. இத 3 வகை காதலை விட எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே புள்ள. எங்க அப்பன் தூங்கிட்டான். ஒரு புள்ளன்னு சொல்லி எங்க அப்பாவும் எங்க ஆத்தாலையும் செல்லமா வளர்க்கிறாங்க. சரி. செல்லமா தான். ஓ, நீ என்ன அப்படி இருக்க? என்னையே எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பாசமா அன்பா வளர்க்கிறாங்க. இல்லங்க, பாசமா வளர்க்கிறாங்க. ஒரு பிள்ளைன்னு சொல்லி 13 வயசு வர்றவரை எங்க ஆத்தாட நான் பால் குடிக்கிறேன். அவ்வளவு தூரம் அன்பா வளர்க்கிறாங்க. எனக்கு வயசு 14 ஆச்சு. சரி. எனக்கு பின்னாடி தம்பி பேர் பிறந்துட்டான். உங்களுக்கு பின்னாடியா? எனக்கு அப்புறம். எனக்கு அப்புறம் தம்பி பேர் பிறந்தவங்க என்ன சரியா கவனிக்கிறதே இல்ல. தம்பி பிறந்தனால நல்ல சோறு போடுறது இல்ல. சரி. நல்ல துணி கொடுக்கறது இல்ல. நீங்க ஆத்தாட நான் பால் கூட குடிக்கிறது இல்ல. பாரியா பாத்தீங்க? எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை? இவன் பிறந்த நாளைக்கு நம்மள கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவனை கொல்லணும். யாரன? என் தம்பிய. கொல்லணும் முடிவு வந்துருச்சு. சரி. இவனை எப்படி கொல்ல தேவலாம்? எங்க ஆத்தா கிட்ட இவன் பால் குடிச்சு விட்டுருக்கேன். சரி. லேசா எங்க ஆத்தா மாதிரி விஷம் தடவி நினைச்சுக்க, இந்த பால் அவன் குடிப்பான். சரி. குடிச்சிட்டு செத்து போயிருவான். அப்படி நினைச்சுக்கிட்டு ராத்திரியா எங்க ஆத்தா தூங்கையில லேசா விஷம் தடவி நான் மாதிரி போயிட்டேன். விடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். என்னமா நினைச்சனோ, எப்படி நினைச்சனோ, என்ன ஏன் இங்கிருந்து போறேன். ரேடியா கட்டிக்கிறாங்க. சரி. தப்ப நிக்கிறாங்க. உப்பாரி சத்தம் நான் கேக்குது. சந்தோஷமா போறேன். சரி. தம்பி செத்து போயிருப்பானே, சந்தோஷமா போறேன். சரி. இங்க இருந்து அங்க போய் பாக்குறேன். எனக்கு முன்னாடி என் தம்பி கை கொடுத்துட்டு இருக்கிறான். எப்படிங்க? அதான் எனக்கே தெரியல. உங்களுக்கு தெரியலையா? நீங்க யாருக்கா தடை வச்சீங்க? என்னமா விஷத்தினால அதனால யாருக்கு தடை வச்சீங்கன்னு? என் தம்பி சாகுறதுக்காக. அப்புறம் கை கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கும் தெரியல. நேரம் இங்க இருந்து பாக்குறேன். சரி. என் தம்பி கை கொடுத்துட்டு இருக்கான். அப்ப செத்தல எவனா இருக்கும்? ஆமா. யாரோ ஒருத்தர் பேசுகிறா. எங்க அடிக்குதா? சரி சரி. செத்தவனா இருக்கும். அப்படி இங்க இருந்து அங்க போய் பார்த்தா, சரி, என் தம்பி குடிக்க வேண்டிய பாலை எங்க அப்பையும் குடிச்சிட்டு அவன் செத்து கிடக்குறான். ஐயோ, இவன் குடிச்சு செத்தான இல்லையோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை? செத்தவனை எரிக்கிறதா புதைக்கிறதா? எரிச்சிட்டா பரவாயில்லையே, புதைச்சனால பெரிய பிரச்சனையே. புதைச்சல பிள்ளை முளைக்குமா முளைக்காதா? முளைக்காட்டி பரவாயில்லையே, அது முளைச்சதான பெரிய பிரச்சனையே. அந்த புள்ள மாறு திங்கமா திங்காதா? திங்காட்டி பரவாயில்லையே, தின்னதுனால பெரிய பிரச்சனையே. அந்த புள்ள மாடு பால் கொடுக்குமா கொடுக்காதா? குடுக்காட்டி பரவாயில்லையே, குடுத்ததுனால பெரிய பிரச்சனையே. அந்த பாலை மனுஷன் குடிப்பானா குடிக்க மாட்டானா? குடிக்காட்டி பரவாயில்லையே, குடிச்சதுனால பெரிய பிரச்சனையே. அந்த பாலை குடிச்சு உசோட இருப்பானா இருக்க மாட்டானா? அந்த உசோட இருந்தா பரவாயில்லையே, செத்தனால பெரிய பிரச்சனையே. செத்தவனை மீண்டு எரிக்கிறதா புதைக்கிறதா? அப்படி ஒரு பிரச்சனை.
ஆக சோக சுடலாகும் சுந்தர தமிழாகவும் இந்த நாடகத்தை விடுகி வர எப்படி கண்டுகளிக்கிறோம் அதே போல் கலை விருந்தளிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். இது வேற ஒருதான் காத்து கொண்டிருக்கின்ற எப்படி தெரியுமா? காட்டு மல்லி பூத்திருக்கி பார்த்திருக்க ஆட்டமட்டம் இலக்கான தோட்டமைய பார்த்துதடா மாட்டுக்கர வேலம் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கர வேலம் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா காட்டு மல்லி பூத்திருக்கு காவல்கார காத்திருக்கு காட்டு மல்லி பூத்திருக்கு காவல்கார காத்திருக்கு ஆட்டமட்டம் இலக்கான தோட்டமைய பார்த்துக்கடா மாட்டுக்கர வேலம் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கர வேலம் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா ஒட்டைக்கு வருவே வெளி இருக்கு குத்து மேல உள்ள இருக்கு கம்பகிருக்கு குத்து மேல பல கம்பகிருக்கு ஒட்டைக்கு வருவே வெளி இருக்கு குத்து மேல உள்ள இருக்கு தோட்டக்காரங்க எத்தனை இருக்கு குத்து சுடட்டால தங்க இருக்கு மாட்டுக்கர வேலம் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா காட்டு மல்லி பூத்திருக்கு காவல்கார காத்திருக்கு சொந்த போட்டு மகிழக்கா போட பார்த்துக்கடா மாட்டுக்கர வேலம் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா போகாத பாதையிலே போகக்கூடாது நம்ம குத்து கட்டி அங்கே இங்கே நிற்க கூடாது போகாத பாதையிலே போகக்கூடாது எங்கே ஒத்துக்கிட்டு எங்கே அலையக்கூடாது போகாத பாதையிலே போகக்கூடாது நம்ம குத்து கட்டி அங்கே இங்கே நிற்க கூடாது மாறாகவே மனுஷன் மாறக்கூடாது மற்றவிக மனைவி மேல யாரும் ஆசை வைக்க கூடாது மாட்டுக்கர வேலம் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டு மல்லி மாட்டு மல்லி காட்டு மல்லி பூத்திருக்க கமல் கார மத்திருக்க காட்டு மல்லி பூத்திருக்க கமல் கார மத்திருக்க அந்த மட்டும் பையில கால போட்டு வேக பண்ணுவனா அடிக்கிற என்று பொண்ணுகிராம விளக்கக்கூடிய நமது ஊர் கிராமத்தில் அமர்ந்திருக்கும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் 48 படவதி கிராமத்தில் எழுந்திருக்கும் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் அருள்மிகு மகாராஜா விநாயகர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு இன்று நடக்கக்கூடிய நாடகம் தெய்வ சத்துள்ள தெய்வத்தின் சிறந்த தெய்வ பக்தியுமான அன்றைக்கும் பண்புக்கு பாசத்துக்குரிய அருமை அன்பு சகோதரர் 54 நெமேலி நாசர மன்னர் எல் இசை நாடக நடிகர் சங்கத்தின் துணை செயலாளருமாகிய குழுவினர் வழங்கும் அருட்சந்திர மாயான காண்டம் என்ற நாடகம் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் பங்கேற்று நடிக்கக்கூடிய நடிகை என்ற தனக்கு என்கிற தானை வெற்றி பெற்று கொற்றவரும் உங்கள் அபிமான நட்சத்திரம் பெற்ற அன்பிற்கும் பாசத்துக்குரிய அருமை அன்பு சகோதரன் வளரை சேர்ந்த வயது ராஜேந்திரன் அவர்கள் இவர்கள் மேலே அருட்சந்திரனாக தோன்றுவார்கள். சோக சுழலாகும் சுந்தர தமிழகம் அன்புகள் வாசத்துக்குரிய அருமை அன்பு சகோதரன் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அன்பு சுப்லட்சுமி அவர்கள் இவர்கள் சந்திரமதியாக தோன்றுவார்கள். எங்களுக்கு
சிறந்த சிறப்பாக அருமை அன்பு சகோதரன் உயர்திரை எங்களது இயல் இசை நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளர் மான அருமை நேசன் அவர்கள் இவருக்கு மேடையில் விஸ்வாமித்திரனாகவும் காலகண்டகராகவும் சத்திய கீர்த்தியாக தோன்றுவார்கள். எங்களுக்கு தாயின் தந்தையமாக விளங்கக்கூடிய அருமணி சக்கரவர்த்தி அன்போடு வாசத்துக்குரிய அருமை சகோதரர் மனைவி சேர்ந்த செட்டில் அவர்கள் இவருடைய அருமணத்தை சேர்த்துக் கொண்டிருப்பார்கள். முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது இந்த முத்தான சுவை வந்து மணக்கின்றது. முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது இந்த முத்தான சுவை வந்து மணக்கின்றது. முருகாத மனம் யாவும் காணவில்லையே, முருகாத மனம் யாவும் காணவில்லையே, நெஞ்சு பிரியாத நிலை யாவும் தோணவில்லையே. முருகா உன் பாட்டெல்லாம் சுவை வந்து படைக்கின்றது. முருகா வாங்கினேன். இங்கே சிறந்த சிறப்பாக அரைமணித்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் செந்தில் அவர்களுக்கு நமது விழா குழுவின் சார்பாக மாலை அணிவித்து மாலை மட்டும்தானே மாலை அணிவிக்கப்படுகிறது. இந்த பெட்டிகள் அதற்கும் அடுத்தபடியாக மிருதகத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் உயர்தரை அருமை அன்பு மாமா சுப்பிரமணி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. இங்கே ஆர்டோட் மாஸ்டர் அன்பு ராஜமாணிக்கம் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. இங்கு தாளத்தை இசைத்துக் கொண்டிருக்கும் அருமை அன்பு மாப்பிள்ளை செல்வராஜ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. எங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய இவ்வூர் முக்கிய தலைவர்களுக்கு எங்கள் இசைக்குழு சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். யாரும் மாலையை கழட்டப்படாது. கழுத்துல முடியா ராஜமாணிக்கு ஒரு ஆள் தான் நல்லவன். அப்படியே இருறான். காலையில கோயிலுக்கு விட்டுருந்த கிடா ஓடி போச்சு. அதுக்காண்டா மாலையை கழட்டினேன். உன்னை மாலையை கழட்டினாலும் சும்மா விடுவோமா? கோயிலுக்கு விட்டுருந்த கிடா காணாம போச்சு. கிடா விட்டுறதுக்கு கிடாய காணாம். அதனால உனக்கு மாலை ஓட்டாச்சு. தண்ணியை தெளிச்சு வெட்டுறது. அதனால எல்லாருக்கும் சாமிக்கு தானே. அதை நீங்க சொல்லவே இல்லையே. அதுக்கு அடுத்தபடியாக கிடியில் தமிழ் முழுவதும் மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு வாசத்துக்குரிய உயர்திரை அருமை மாமா எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளருமாகிய சங்கத்தின் பொறுப்பாளருமாகிய அருமை மாமா சுப்பிரமணிய அவர்கள் மிருதத்தை சேர்த்துக் கொண்டிருப்பார்கள். ராஜமாணிக்கம் அவர்கள் ஆடோடு சேர்த்துக் கொண்டிருப்பார்கள். சிறப்பாக தாளத்தை செய்து கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை உயர்தர் செல்வராஜ் அவர்கள் தாளத்தை செய்து கொண்டிருப்பார்கள். அதுக்கடுத்தபடியாக எங்கள் சிறந்தவர் சிறப்பாக சின் அலங்காரம் செய்து கொடுத்த கவிதா கம்சல்யா சின் கபிலன் இருப்பிடம் மணப்பாறை. நாங்கள் மெதுவாக பேசினாலும் தெல்ல தெளிவாக இப்படித்தான் அமைக்க சிறந்த ஸ்தாபனம் ஒளி அண்ட் ஒளி இந்த லைட் ஹவுஸ் அமைத்து கொடுத்த அன்பு சகோதரர் உயர்தர் ரவி ரவி தானே ரவி ஆடியோஸ் எங்களை சிறப்பாக ஒளி அண்ட் ஒளி அமைத்து கொடுத்த ரவி ஆடியோஸ் ஓனர் அவர்களுக்கும் அங்கே பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்நாடக அமைப்பாளர் அன்பு பாசத்துக்குரிய அருமை அன்பு சகோதரன் உயர்திரு 54 நெமேலி மிரசன் மண்ணை இயல் இசை நாடக நடிகர் சங்கத்தின் துணை செயலாளராகிய உயர்திரு அன்பு அண்ணன் அவர்கள்
இந்த நாடகத்தை சீர சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, வேற எந்த நாடகம் வந்தால் சரி, வள்ளி திருமணம், அர்ச்சந்திரா, சத்யவான், சாவுத்ரி, மார்க்கண்டேயர், தூக்குத்துக்கி, சித்திரவள்ளி, காத்தவராயன், முத்தாளம்மன், பகவதி அம்மன், கருமாரி அம்மன், ராமாயணம், மகாபாரதம், தூக்குராணி, அமுக்குராஜா, இது மாதிரி நாடகம்லாம் நாங்க ஆரம்பிப்போம். யாரு கேட்கறீங்க? என்ன சிந்தலாம் இருக்க? அனைத்து நாடகத்தையும் மிக சீர சிறப்பாக அமைச்சிருப்பார். கேட்டுக்கொண்டு இந்நாட்டிய தாரகி அபிநய சுந்தரி, தஞ்சாவூர் லட்டு, மதுரை சிட்டி வந்திருக்க லட்டு, நீங்க டான்ஸர் வந்திருக்க கே கலைச்செல்வி அவர்கள் டான்சர் பின் கால கண்டு சிலக்கு 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 சில்லை சில்லை நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக எங்களை சிறப்பாக முன்பாக அமைந்து கொண்டு வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் தமிழ் செல்வன் சேனல் அன்பு உள்ளத்திற்கு எங்களை சார்பாகவும் எங்களை கலைக்குள் சார்பாக நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, என்னை தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் எடுத்து சொல்வது என்ன கடமை. உங்கள் வீட்டு பிள்ளை வி யாம் சீரியல் ஸ்ரீகாந்த் உங்கள் முன்பாக பப்பு நடத்தின அன்பையும் அதில் காத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி நன்றி வணக்கம். செந்தில் என் பேரை சொல்லலாம் குழுன்னு ஆசிக்கணுமா? என் பேரை சொல்லியிருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு பாட்டா பாட சொல்லி முடிச்சுட்டேன். மூக்கேங்க என் பேர் ஸ்ரீகாந்தியா காந்து. சரிங்க. ஏன் பிறந்தாய் மகனே, பிள்ளையோட இல்லை என்று என்று ஒரு பலர் இருக்கு. எங்கே வந்து ஏன் பிறந்தாய் அச்சு மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. பாட்டு பாடுறதை பத்தி கவலைப்படவே மாட்டேன். ஏன் நக்கிமா என்ன நக்கிமா என்ன சரி 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 எதுல ஊத்தி கையில குடிக்குமா என்ன தீர்த்தத்தை கையில ஊத்தி குடிக்குமே. அது அவர் சொல்லுவாரியா? குடிக்குமா என்ன என்ன முழுசா சொல்லணும். என்ன நினைப்புலதான் இருக்குன்னு தெரியல. எங்களை சிறப்பாக இந்த நாடகத்தை விடிவரை எப்படி கண்டுபிடிக்கணும், எங்களை சிறப்பாக சாப்பாடு அமைத்து கொடுத்த விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்கள் சார்பாக எங்களை கலைக்கு சார்பாக சாப்பாடு எப்படியா இருந்துச்சு? ஓ, சாப்பாடு வெள்ளையாட்டாயா இருக்கான். ருசி எப்படி இருந்துச்சு? நல்லா ஒரு 3 மீன் வாங்கி சாப்பிட்டேன். சந்தோஷம். ஆனா போதும் போதும்னு சொல்றது ரெண்டே 2 தான். என்னடா? ஒண்ணு சாப்பாடு, சரி, இன்னொன்னு ஒத்த. ஐயோ, அடி வந்தா ஓடி போயிருவோமே. அப்பா என்னால முடியாது. ஐயோ நம்மளால முடியாது சாமி. ஐயோ அப்பா நான் ஓடிடுவோம். வாங்க முதி வழுக்குது வேணாம். அது ஒத்த. சரி சாமி போதும் போதும். ஐயோ போதும், சாப்பாடு போதுங்க போதுங்க. ஆமா அது சாப்பாடு. சரி சரியா? இது அன்பா சொல்றது, அது ஆத்மனா சொல்றது. சரி சரியா? ஆமா. எங்களை சிறப்பாக சாப்பாடு பண்ணி கொடுத்த விழா கமிட்டியர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களுக்கு கலை நன்றி நிறைய வணக்கம். கவன் கண்ட செய்தி
சொல்லு எதையாகுமா உங்கள் எதையாகுமா உங்கள் எதையாகுமா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்டாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு உண்டாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்டாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு உண்டாக முத்துக்கு முத்தாக படித்ததில்லை தந்தை முக பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை தாயார் படித்ததில்லை தந்தை முக பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் அங்கம் என்ன வெள்ளத்த தம்பி தானாக படித்து வந்தான் அங்கம் என்ன வெள்ளத்த தள்ளாத வயதினிலும் வாழுகிறேன் அவனே சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அனந்தமே பிறந்து வந்தோம் அன்பாலை இணைந்து வந்தோம் அண்ணன் சொல்லும் வார்த்தைகள் வேத வேண்டும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் தெய்வம் என்ற காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை அன்புபட்ட இதயத்திலே ஒரு நாலு பிரிவு சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபமோ நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபமோ நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் மாறாத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் மாறாத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு முத்தாக உன்னை வாயத்தை எங்கே போனாலும் திறக்க சொல்லேன் நான் சரியா என்னத்த ஹலோ 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 அப்படி பொம்பளை பிள்ளை வெளில வந்துட்டாங்க அவ்வளோ ஹலோங்கன்னு போடணும் பார்க்கணும் இருக்கணும் சரியான பார்க்கணும் ஏதாவது பண்ணிட்டே இருக்க உட்காந்துருக்காங்க அதானே சரியா வந்தவங்க பேசாம இருக்க கூடாது ராசாமி நல்லவரா திரும்பிட வேண்டியமா எவ்வளவோ இருந்துச்சு நல்லா இருக்கு இப்ப வந்து நம்ம பாக்கிறதுக்கு வேற ஆளு சரி சரி எல்லாம் பக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கதானே பாக்குறப்ப ஏன்னா அங்கே அமிர்தம் நிமிர்த்தம் இருக்கிறோம்ல அதை பாக்குறப்ப மைக் தம்பி யார் மைக் செட் யார் போடுவாங்க சொல்லுங்க எல்லாருமே ஏன்னா எத்தனை பேர் போடுறாங்க யாரை போடுறது நானு இல்ல ஆபரேட்டர்மா எத்தனை பேர் போடுறீங்க அதே சொல்லுங்க 6 பேர் தெரியல அப்ப 6 பேர் வீடியோ ஆமா என்னத்த அதான் 6 பேர்
ஒண்ணு சொல்லுங்க ஒண்ணு ஆமா சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்வாங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருங்க பாவத்துல சரி. எல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஏன்னா மத்தவங்க போய் பார்த்தாங்க வெள்ளம் சைடுல இருப்பாங்க இந்த உணவு பார்த்தாங்க நேரக்கு நேரா இருக்கிறாங்க ஆமா அப்ப நேரா இருந்தா போட முடியும் கிடையாது ஆ. அது நீ சொல்றது தப்பு ஆ, அது வந்து சைடுல இருந்தா அது ஒரு சைடு சரி முன்னாடி தான் முன்னாடி ஒண்ணு ஆ. பின்னாடி தான் பின்னாடி ஒண்ணு பின்னாடி வர எப்படிங்க நீ போடுறியா நீ ஐயோ எனக்கு தெரியாது அதெல்லாம் கிரகத்தை நல்லா வந்தவா ஆ. ஆமா அதெல்லாம் போய் கத்துக்கா முத ஐயோ நான் என்ன பள்ளிக்கூடமே போகலையே இப்ப சந்திரனே இப்ப நான் ஆளோட போட போறேன் நான் இனிமேல் பள்ளிக்கூடம் போறேன் இப்பதான் போக போறேன் அது மாட்டா சொல்லி நானும் சொல்லி எட்டு பண்ணாங்க கத்துக்க சொல்லிக்கிறாங்க கண்டிப்பா. பேசு பேசு போலாமா போலாம் கண்ணி வைக்கும் நேரத்தில் காதல் கொண்டேனடி காதல் கொட்டினடி தடுத்து திட்டினடி ஏய் ஏய் பார்க்காத பொண்ணுல நீ கிடந்த உனக்கு ஆளுமையே ஏய் அப்படியா இல்ல அப்படியா இல்லப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு கோட்டி சில்லறை இவங்க நேரத்திலே காதல் கொட்டினடி கொஞ்சதான் நல்லது திட்டினடி காதல் கொண்டே ஐயா அப்ப வாயா நான் போடுறேன் வாங்க ஏயா நான் ஆடவே ஆடும்போது போட முடியாது இல்ல போடு இங்கு டான்சராக நடிக்கும் செல்வி அவர்களுக்கு ஊர் சார்பாக மாலை நிகழ்ச்சி கருப்படுத்துகிறார்கள் அப்ப இவ்வளவு தூரம் பயப்படியா நாங்க கூட்டிட்டா போறேன் சொல்லு என் புசங்காரர் எங்க இருக்கிறாரு மாலை போட்டா வாங்கிடுமா இங்க வாங்க இங்க வாங்க தலைவரா ஐயாவா இங்க வாங்க இங்க வாங்க நான் உங்களை ஒண்ணும் சொல்லல பெரியவர் வந்தாரு ஆட்டாடலாம் வந்தாரு இப்ப நீங்க வந்தீங்க மாலையை போட்டீங்க நீங்க போட்டா பேசாம போறீங்க என்ன பண்ண இல்ல சொல்லுங்க என்ன பண்ண என்ன பண்ணணுமா மாலையா போட்டவரும் ஒண்ணு கூட்டிட்டு போன என்ன என்ன செய்யணும் ஏதோ காசு கட்டி கொடுத்துட போது நான் பண்ண முடியல நீ மாட்டுக்கு பேசாம போனா வேற மாலை போட்டா மாலை அணிக்கிறவனுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் பாவத்துல அது ஏதோ ஒரு பலர் ஏதோ அவங்க வீட்டுக்காரங்க யாருன்னா ஒரு தப்பா நினைச்சிடாதீங்க பாவத்துல நல்லா அண்ணா ரெண்டா ஷர்ட் போடலாமா பண்ணலாம் பூங்குயிலே 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 எத்தனை காலம் காத்திருக்கேன் எத்தனை
அப்பா இன்னைக்குதான் பக்கா மேலாமாமாக இருக்குது. அதுக்கு பரவாயில்ல. ஆனால் நீ கொஞ்சம் மை கொஞ்சம் நல்லா இருக்குது. நேற்று போய் கத்தி இருக்குது. நேற்று போய் பயிரே வலிச்சு வச்சு காட்டு சாமி கொஞ்சம் வில்லர் வைங்க, கொஞ்சம் ஏற்றி விடுனாலும் ஏற்றவே முடியலப்பா அவனால. ஆனா அந்த பையன் வயசு பையன் மைக் செட் எடுத்து சொன்னீங்களா? மைக் செட் இருக்காருங்க. அந்த பையன் நல்ல பையன், வயசு பையன். சரி, ஏற்றவும் தெரியல இறக்கவும் தெரியல பாவத்துல. என்ன மாமா வண்டியில எடுத்து சொன்னீங்களா? ஐயா எனக்கு கொஞ்சம் இந்த உயர கொஞ்சம் சொருவி விடுங்க. உயரத்துல சொல்லி சொன்னீங்க? ஆமா. சரி, கொஞ்சம் வைங்க அப்படின்னு வச்சாக்கா அது வைக்க மாட்டேன்டாரு அவரு. ஏங்க என்னது உயரம் வைக்கிறேன் அப்படி சவுண்ட் வைக்க சொன்னா பாரு. பாவம் அவர் என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க, இங்க திறந்து கொடுக்கணே. ஓ உங்களை பார்த்துட்டு இருக்காரா? சரி சரி சரி, ஒண்ணும் செய்ய முடியல. அப்படிங்க படிக்காத வரட்டுமா? வாங்க. நீ அதுக்கு உனக்கு சொல்றப்பா சரியா? வாங்க வாங்க. இப்படி வச்சிருக்கேன் மாமா, என்ன சொக்க வச்சு எட்டி நிக்கலாமா? வெக்கப்பட்ட வேலையிலாமா, இல்ல வீட்டுக்குள்ள கேட்டுக்கலாமா? சொக்குப்படி வச்சிருக்கேன் மாமா. கைய விடுறியா தலைய விடுறியா? எதையாவது ஒண்ணு விடு. நீ பாட்டுக்கிட்டு புக்குன்னு புரியாதாக நான் இடத்த விடுறது நான் கண்டேன். மிருதாங்கர தம்பி என்ன ஆடிக்கிட்டே இருக்கிற? அங்கே என்ன ஆட்டுறாங்க பாகத்துல? அவங்களும் என்ன ஆடுறது? காட்டு அவள அவங்களும் ஆட்டுறாங்க, நீங்க ஆட்டுறீங்க. ஆனா நீங்க ஆடுனா ஏதோ ஒரு தம்பியா? தம்பியா? ஆமா தம்பிதான் வேணும். சரி சரி. என்ன தம்பி? மிருதாங்கர தம்பி சொல்லு தம்பி, அவன் சொல்லு தம்பி, நீ இந்த எடுத்து சொல்லுமே தம்பி தான் கேட்கறான்னு சொல்லு. போட்டா போடலையா? அவர் தொடச்சுக்கிட்ட இரு. அவர் வேறு நீ அதை விட நீ எப்படா அவங்க வாயில பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு அதை தெரியாது. எந்த பள்ளிக்கூடத்துக்கு? பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு. பள்ளிக்கூடம் போகலாமா? சொல்லி சொல்லி கேட்கலாமா? என்னத்த கரண்ட் அது? முன்னாடி வர வயரா கிடக்கு. நீ வேற அத சொல்றீங்களா? நான் கரண்ட் தான் முடிச்சிட்டு இருக்கேன். நான் கரண்ட் மாட்டேன். கரண்ட் வை முத. கரண்ட் வைக்கணும். மைக் தான் முடிச்சிருக்கேன். அட மைக் தான் கரண்ட் வை முத. கீழ வை. என்னமா சிங்கார சரக்கு நம்ம சரக்கு அப்படி பொம்பளையா இங்க விட்டாக்க அங்க பிடிக்கணும். சோடாவை கலட்டி அடிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்காக என்னமோ லவக்குன்னு ஓடுறேன் தாளக்கார தம்பி. பயம் வந்துருச்சு. எச்சி வந்துருச்சு. எச்சி இந்த போயிட்டார் தாளக்கார தம்பி. வரட்டுமா? ஓலை கூப்பிட்டா எந்த ஓலை கூப்பிடுறீங்க? என்னப்பா அவங்க 6 வந்ததுமே கேட்டேன். அவங்க 6 பேருக்கு அவங்கள்ட்ட போயிட்டு அப்புறம் அங்கே போக முடியும். அப்புறம் யார
நான் மைசெட்டு காட்டாத உன்னிட்ட முன்னாடி பரவாயில்ல சாமி. அவங்ககிட்ட போயிட்டு வந்துடுறேன் முதல்ல. என்ன எப்படி நான் அவங்ககிட்ட போனோம்னாக்க எப்படி கூடலூர் குண்டமல்லி உரசிரியா உரசிரியா யார் சொல்றாரு வந்தாலும் செஞ்சிருப்போம் நம்ம நாடுறோம். அவன் சொல்ல மண்டத்துக்கு ஊத்த மஞ்சள் ஊத்த கூட ஆள் ரெண்டு ஊத்தா ஊற்றி போக முடியாது. வேற என்ன விட நம்ம உலகத்துல பிறந்துக்கா பொம்பளையா பிறந்தா அப்படித்தான் என்ன விட்டு தொலைகிறது ஆமாட்டு போக முடியாது. சரி கூப்பிடலாமா சுத்தரை கட்டிக்கிட்டு கட்டிக்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்ப अस्सलाम वालेकुम। अस्सलाम वालेकुम। अस्सलाम वालेकुम। अरे अच्छा अच्छा बहुत अच्छा बहुत अच्छा। अरे सुब्रमणि सुब्रमणि तुम्हारा नाम था क्या? सुब्रमणि सुब्रमणि। अरे सुब्रमणि सुब्रमणि ले यार सुब्रमणि वो तो बेसिया सु इन சு சு இப் இன் இப்பு இப்பு எப்பு இப்பு எப்பு சுப்பிரமணி சூப்பிரமணி சூப்பிரமணி அரே சேட்டு படா படா நாட்டுக்கு போறான் படா படா பீஸ் பிசினஸ் பண்றான் இது என்ன பிசினஸ் பிசினஸ் என்ன பிசினஸ்னஸா அரே சேட்டு அமெரிக்கன் போறான் ஆஹா பாடி வியாபாரம் பண்றான் என்ன வியாபாரம் பாடி என்ன பாடி முண்டா பாடி ஆஹா अच्छा अच्छा बोलता अरे माणिक्यम மாணிக்கம் माणिक्यम மாணிக்கம் 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 अरे मन्निक्यम அது விக்காதுங்க ஏற்கனவே நீங்க தான் இருக்கு अच्छा अच्छा अरे माणिक्यम மாணிக்கம் सेठ गुजरात पुरान குஜராத்துக்கு எங்க போறான் गुजरात पुरान எதுக்கு போறான் बिजनेस பண்றான் பிசினஸ் பண்றான் जट्टी வியாபாரம் பண்றான் டீ வரமா ஜட்டி 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 வரமா अच्छा அங்க நட்டமா போகுது நட்டமா போயிச்சா அடே சரி अरे शनि मुखम சனிமுகம் இல்ல சண்முகம் तुम्हारा नाम था शनि मुखम சண்முகம் शनि मुखम சனிமுகம் இல்லைங்க சண்முகம் शनि मुखम சனிமுகம் வாயில பேய் முகம் வாயில வசம் अरे सन्मुखम சண்முகம் யா சண்முகம் 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 அரே அமெரிக்கன் போறான் அங்க என்ன வேலைய சேட்டுக்கு அங்க பிசினஸ் நைட் என்ன பிசினஸ் அங்க நைட் அரே அங்க நட்டமா நிக்குது என்னது பிசினஸ் நைட் அவங்க எல்லாரும் நடமா நிக்கிறான் அரே பிசினஸ் நைட் நட்டமா போச்சு நட்டமா போச்சு அங்க இருந்து தமிழ்நாட்டு வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு தமிழ்நாட்டு வந்து யாருக்கும் பிடிக்கல ஏய் உனே எல்லாம் உன்னையே கட் பண்ணி போயிடுவான் முத தமிழ்நாட்டுல யாருக்கும் பிடிக்கலையே குடிக்கலை பிடிக்கல குடிக்கலை பிடிக்கல அப்ப வாயில வச்சு வைக்க வச்சு போறாங்க அவங்கள போ அரே தமிழ்நாட்டுல யாருக்கும் பிடிக்கல பிடிக்கலை பிடிக்கல உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கல அச்சா அப்படி சொல்லுங்க அரே இமெயில் இங்க வந்து இங்க வந்து பிசினஸ் பண்ண பார்த்தா என்ன பிசினஸ் பண்ண பார்த்தா பிசினஸ் பிசினஸ் அச்சா இங்க யாருக்கும் பிடிக்கல சரி பிடிக்கலை அதானே அதுக்காக நான் வேற படிப்புல நான் படிச்சு பெரிய டாக்டர் உருவாயிட்டேன் அச்சா நீங்க டாக்டர் பிஏ டாக்டர் பிஏ டாக்டர் அதுக்குதான் இரிச்சாப்படம் உங்களுக்கு துப்பாங்க உங்களுக்கு பாவத்துல ஏய் எம்பிபிஎஸ் தாயா டாக்டர் சொல்லுவாங்க பிஏபிஎடான்னு வைக்கலையாது எம்பிபிஎஸ் டாக்டரா நல்ல வேலையா போச்சு நான் இழிச்சா பட்டம் நினைச்சேன் அதுதான் கொடுத்து பாரு சொல்லி அனுப்பாங்க ஏமா
இது எலும்பு பிலிசு எம்பிபிஎஸ்யா எம்பிபிஎஸ் நான் பிலிசு எம்பிபிஎஸ் சாராயம் குடிக்கிறேன் பார்க்கிறதுல அப்படித்தானே நினைப்பாங்க. உன் உடம்ப தேர்த்துல நீ. ஆமா அப்புறம் இதுக்கு மைக்கு தேவையா உனக்கு? அப்புறம் கேட்கணும்ல சாராயம் குடிக்கிறதுக்கு மைக்கு தேவையா? ஏமா நான் யாரு தெரியுமா? நீங்க யாருங்க? நான் எம்பிபிஎஸ் டாக்டர். எம்பிபிஎஸ் டாக்டர். சரிங்க. இது வரைக்கும் இல்லம்மா, இது வரை அது வரைக்கும் தான் கிடக்குது. வேற ஒண்ணும் இது வரை இது வரை போயிருக்கியா? ஏன் போனதை சேர்த்துக்கீங்களா? போகணுமா? ஆமா. கம்ப ஊன்றவரும் ஒருத்தர் வச்சிருக்கிறேன். அதான் சொல்லிட்டு வரலையே. கம்ப ஊர்ல போனாக்கா அதெல்லாம் தப்பு. டாக்டர் நேரடியா ஓப்பனா போயிருவேன் நானு. ஓப்பனா ஏமா மாணிக்க பேசுவாமா? சொல்லுங்க பேசுவோம். போமா கம்ப ஊர்ல போயிருக்கேன். ஓபி சீட் என்னமோ தெரியல, வரேன் நேரம் வரலான்னு பார்த்தேன் டாக்டர். இல்லம்மா, ஓபி சீட் இல்லாம நாங்கெல்லாம் பார்க்க மாட்டேன். டாக்டர் பீஸ் என்கிட்ட தான் கொடுக்கணும். அம்மா உங்க பேர் என்னம்மா? என்னம்மா உங்க பேர் என்னம்மா? சூசை மாணிக்கம்மா. சரி, வயசு எத்தனைம்மா? அவன் பேரே 16. வயசுக்கு வண்டிக்கலாம் இல்லைங்களா? டாக்டர்கிட்ட சொல்லணுமா வயசுக்கு வண்டிக்கலாம் இல்லையான்னு? அதுக்கு இந்த மாதிரி ஊசி போடுவாரு. வயசுக்கு இல்லையா? சரிம்மா, கோபி சீட் போய் கேளுங்க. என்னன்னு கேளுங்க. போமா டாக்டர்கிட்ட போமா. நான் சார் கைய கொடுமா. ஓ இத கொடுமா. நாய் பீ இந்த மாதிரி இல்ல சாணி புழுக்க ஆட்ட புழுக்க. ஓ இத கொடுமா. கைய கொடுமா. லூசு பரானி கைய கொடுமா. டாக்டர் அம்மா டாக்டர் நீட்டுமா. டாக்டர் வந்து நல்ல வரே நீங்களே வரே. ஏங்க கேஸ் பேலங்கற டாக்டர் பார்த்து எப்படி கேக்குன்னு சொல்லுங்க. ஏம்மா டாக்டர் இங்க வாங்கம்மா. ஆமா. இத குடுவாங்க. ஓ இத குடுமா. ஏய் பக்கமா இருக்கே. பக்கமா கேட்டாலும் தர மாட்டேங்கிறீங்க. வாசமா கேட்டாலும் வேற டாக்டர் போனா பேசவும் சொல்லிட்டு கொன்னுடுவாங்க. அம்மா எங்க டாக்டர் எல்லா ஆபரேஷன் பண்ணுவாரு. ஏய் போனது அப்படினாக்க எப்படி கொடுக்க முடியும் நம்ம வாடுக்கு? சரி வாங்க உங்க கையை கொடுங்க, உங்க காலை கொடுங்க அப்படி சொல்ல உங்க இடுப்ப கொடுங்க. காலை கொடுக்க வேணாம், கையை கொடு. சரி தாங்க. ஏப்பா என்னது? உனக்கு எத்தனை? என்ன? புருஷனா கேட்டேன். வயசை கேக்குறேன். வயசு வந்து 16ங்க. 16? ஆமாங்க. சார் என்ன சார் பாக்குறீங்க? என்ன சார் பாக்குறீங்க மேல? இல்லம்மா, மேல 2 இருக்குமான்னு பார்த்தேன். எங்க மேல இருக்குது? 18 இருக்குமோ? இருக்கும் சார். யோசிச்சேன். என்னங்க? எதுல வைக்கிறீங்க? சார் டெண்டாஸ்கோப். என்ன சார் இது? இதாமா அதான் நம்ம மைக் செட்டுக்காரர் கொடுத்துருக்கிறாரு. வயல் காது கேக்குதா இல்லன்னு பாக்குறது. மைக் செட் எடுத்துக்காரா? அந்த போயறியா? பக்கத்துல வா. சரி சார். நல்லா காட்டுமா. கொஞ்சம் எடுத்து விடு. நல்லா இழுத்து. ஐயோ என்ன சார்? ஐயோ என்ன சார்? உனக்கு மூச்சே ஓடல. என்ன ஓடல? உனக்கு மூச்சே ஓடலமா? மூஞ்சி முகரே பண்ணல. அப்பா கல்யாணம் ஆளு தெரிஞ்சே. காலையா நீ மேல? உட்காருமா. எதுக்கு? கால்ல வச்சு ஏய் அத டெண்டாஸ்கோப் கால மாட்டீங்க சார். சாரி சார், சாரி சார். சாரி சார். ஓ இதேயா சார்? ஆமா சார். என்ன நீங்க கொடுக்கும்போது சொல்லிருக்க கூடாதா? நான் அதுல மாட்டுவீங்க நினைச்சேன். எதற்கு ட்ரைனிங் சரியில்லை. ஆமா பக்கத்துல வா. மூச்சு இழுத்து விடுமா. நல்லா இழுத்து விடுமா. நல்லா இழு. இப்படி இழுத்தீங்கன்னா பொக்குன்னு உசுறு தான் போகும். அப்புறம் எப்படி சார்? நான் சொல்ற மாதிரி சொல்லு. சொல்லுங்க சார். ஏதாவது ஏத்துனா நைவானம் பண்ணணும்ல. என்ன வந்து அப்படி நைவா கொடுக்கணும். அப்படியா? திரும்பமா சங்குனுதான்ற சங்குனுதான்ற உனக்கு பயங்கரமா வியாதி. என்ன வியாதி சார்? நீ இப்படி வியாதி வச்சுக்காம என்ன சொல்லுங்க. உனக்கு தட்டி வியாதி. தட்டி வியாதியா? ஆமா. நீ மணல்ல ஒண்ணு கடிச்சா வருதா? ஆமா சார். சோத்த கையில வாயாங்குதா? வாயாங்குது, கீழே ஆங்கு, மேலே ஆங்கு சார். கீழே ஆங்குதா? இல்ல சார், வாய் இந்த ஆனது இப்படி கீழே அப்படி வரல சார். இல்லம்மா, வாய் ஒண்ணுதான். அந்த வாய் தான் சார் சொல்றேன் நானு. சாப்பாடு சார், சாப்பாடு வைக்கணும் சார். அதுக்கு ஆனது அப்படியே கீழே தான் சாங்குது. உங்களுக்கு கண்ணு தெரியாதே? கண்ணே தெரிய மாட்டேங்குது சார். ஏமா நடந்தா கால் கூட வருதா? நடந்து காலை கூட இப்படி வியாதெல்லாம் வச்சிருக்க கூடாதுமா. ஏன் சார்? அதுக்கு
உனக்குலாம் நோ டேப்லெட். டேப்லெட்னா ஒன்லே இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன். சார் வந்து பாப்பா என்ன சார்? உன் பாவாடைய மான மரியாதை கெட்டு போயிடும். ஆமா ஏமா இல்ல டாக்டர் விட போனாக்கா பாவடைய அவரு சட்டையை விட சொல்லிட்டு பாடையா ஏன் ஒரு ஊசி போடாதாக்கா ஒரு முடியாத வந்துருக்கிறாங்க உரிய ஊசி போடாம சொல்லாம வந்தத பக்கம் வச்சு பாவடைய அவரு ஏதோ டாக்டர் சட்டை அவரு. டாக்டர் போனவங்கள்ட்ட இருப்பீங்க, டாக்டர் படிச்சவங்களும் இருப்பீங்க. டாக்டர்கிட்ட போனா என்ன பண்ணுவாங்க? என்ன நாங்க குட்டிதான் ஏதோ சுத்தமா எதை செய்யணும் ஏதோ பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த அம்மா என்ன ஒண்ணு கூட அவுக்க மாட்டேங்குது. எதுக்கு அவுக்க மாட்டேங்குது? இல்லம்மா இல்ல கிளீன் பண்ணணும். லூஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லுங்க. உடனே பாவடை அத லூசு பண்ணி விடுமா? யாரு யாரு பாவாடைய ஏமா உன் முந்திரிய காட்டு. நீங்க வர ஆயில் பண்ணி ஆயில் பண்ண அங்கே என்ன கண்ணக்குட்டி முடிச்சு போற மாதிரி போடுற? ஆயில் பண்ணுமா? அதேமா இங்க என்னம்மா ஊசி அது? மயில புடிஞ்சாச்சு. குத்தவே இல்ல ஓடு கட்டி நான் இங்க குத்துறது. வாங்க. இது வா. அப்படியே இல்ல. சார் இல்ல சார். ஏய் ஆமா. அம்மா போமா. ஏய் அண்ணே அது பிடிக்கும்னா வருது. எக்கானத்தை வெக்கவத்தோடு மானவத்தோடு. ஆமா பித்தளத்தோடு கவரிங்கத்தோடு புனியாரத்தோட விக்கிறான். போ முகரே பாரு முகரே. யாரையாவது சாத்த போறேன்னு நினைக்கிறேப்பா. யாரு அப்புறம் சாப்பிக்கலாம். வாயில ஊத்திருவே. அம்மா தேய்ச்சுடுமா தேய்ச்சுடுமா ஊசி போட்டாரு. இதோட நின்னுக்கான். என்ன சார் நிக்கிறேன்? இந்த வியாதி அப்படிங்களா பாப்பா? என்ன சார்? ஹலோ கமாண்டர் சொல்லுங்க சார். அடுத்த பேஷண்ட் வர சொல். இந்த 90 வயசு கிளவி வருது சார், ரொம்ப முடியலையா? அதெல்லாம் விஷ ஊசி போட்டு கொல்லு. இன்னும் ஏன் உசோடு இருக்கு? உங்களுக்கெல்லாம் அவ்வளவு வேலை கொலை பெருசி. ஏம்மா பெரிய மனுஷங்கெல்லாம் எவ்வளவு இருக்கடுங்க சார். என்ன இருக்கடு சார்? அந்த ஊசி மருந்து கொடுத்தல அந்த மருந்து பன்னிக்குட்டிக்கு போடுற ஊசி சார். ஐயோ பன்னிக்குட்டிக்கு போற சென ஊசியா? ஆமா சார். பாப்பா இது கம்பவுண்டர் வந்து 4 ஆஸ்பத்திரியில வச்சிருக்கேன். 4 ஆஸ்பத்திரியில? மாட்டு ஆஸ்பத்திரி, சரி சார், மனுஷ ஆஸ்பத்திரி, எருமை ஆஸ்பத்திரி, சரி, பன்னி ஆஸ்பத்திரி. இத்தனை ஆஸ்பத்திரி வச்சிருக்கீங்க நீங்க? ஆனா பன்னி ஆஸ்பத்திரிக்கு வச்சு இந்த பன்னிக்கு போற சென ஊசி ஒன்று கொடுத்துட்டாரு. ஊசியை போட்டு விட்டேன். பன்னிக்கு பிறந்த பன்னி. ஆமா படுத்தலாமா? வயிற்றுக்கிட்ட பூச்சுமா டாக்டர்? எதுக்கே வயிற்று வந்து நிற்கிறப்ப? போமாமா இந்த வயிறு பெருந்துச்சால பாக்குறேன். எதுக்கு? இல்லம்மா சரி நின்னா நின்று இன்னைக்கு அடிப்போம். இந்த இடத்துல என்ன பண்ற? என்ன பண்ற? வியாபாரம் பண்ற சார். வியாபாரம் ஏன் வியாபாரம்? ஏன் வியாபாரத்துக்கு என்ன சார்? ஆமா வாழ போலாம். மான மரியாதை கட்டு போயிடாமா? ஏன் நான் சரித்தியம் போனா போகுது என்னமா அப்பள கூப்பிட்டாரு இப்போ கூப்பிட்டாரு அப்படின்னு பார்த்தா இந்த வாழைப்பழம் ஏன் வந்த கூப்பிடுற டைமா அங்க எல்லாரும் உட்கார துப்பமிட உன் மூஞ்சில பார்த்து நான் வாழைப்பழம் வியாபாரம் பண்றேன். அப்படி சொல்லுங்க, விவரமா சொல்லுங்க. எல்லோரும் வாங்கி வர இது உனக்கு பிறந்த படம். எல்லோரும் வாங்கி வர உனக்கு பிறந்த படம். எத்தனைய பேத்துக்கிட்ட எத்தனைய பேத்துக்கிட்ட
தெரிஞ்சு பாத்தியா? கைக்கு அடக்கம்மா. உங்க வாயில வைக்க மாட்டம்மா. என்னம்மா நீ தில்லு போட்டு வயிறு நீ நெல்லம்மா. வாழை உங்களாம் வாழை போகலாம் வாழை போலாம். வாழைப்பழம் வாழைப்பழம். இந்த இடத்துல எப்படி வர பார்க்கலாமா? ஓடி விட்டா ஓடுவோம். நின்னா நிப்போம். குனிஞ்சா அடுத்தா படுப்போம். ரோட்டோட வீட்டுக்காரி ஆடி ரோட்டோர வீட்டுக்காரி ரோஜாப்பு செல்லக்காரி ஏ ரோசாப்பு சேலக்காரி நான் நிக்கட்டுமா போகட்டுமா? நான் கேட்டமா போகட்டுமா? என்னோட ஒரு அச்சி நிக்கிற சின்ன குட்டி சின்ன குட்டி ஜபத்த குட்டி என்ன குட்டி ஜோத்த குட்டி எனக்கு ஏத்த குடி சைஸ் குட்டி உங்களுக்கு ஏத்த சைஸ் குட்டி கண்ணங்காரு தக்கிலே காய்ச்சல் காம்பட்டு கூட அந்த கருத்துக்களை ஏற்கனக்க பட்டு கூட அந்த கருத்துக்களை ஏற்கனக்க பட்டு கூட கட்டுமும் கோயில ஏற்கனக்க பட்டு கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்ப பாட்டு பாடிட்டா கண்ணங்காரு தக்கிலே காய்ச்சல் காம்பட்டு கூட அந்த கருத்துக்களை ஏற்கனக்க பட்டு கூட நல்லாவே ஆறீங்க நல்லாவே பாடுறீங்க. சரி சார். வாட் இஸ் யுவர் என் நேம்? பேர் கலைச்செல்வி சார். என் பேர் கலைச்செல்வி. என் பேர் தெரியுமா? உங்க பேர் என்ன? என் பேர் ஓத்திரியம். அப்படிங்களா? நான் வந்து ஒருத்தர் லவ் பண்ணலாம்னு பார்த்தேங்க. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. யார லவ் பண்ண என்ன இத போட்டு தம்புங்க. லவ் பண்ணணும் லவ் பண்றேன் சார். நான் இருக்கேன் மாமா. எதுக்கு சார்? உன்னை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றீங்களா? எது சார்? ஏமா உங்களை பண்ணும்போது என்ன பண்ணும்போது? உன் புருஷன் வர மாட்டானே? எதுக்கு சார்? கேட்குறேன். எதுக்கு என் புருஷன்? என் புருஷன் தானே கூட எதுக்கு சார் நான் வர நினைப்பேன். ஏற்கனவே உங்களுக்கு ஆயிடுச்சா ஆகலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். ஆமா சார். சும்மா தான் கிடக்கிறீங்களா? எதுக்கு? நான் சும்மா உங்கதான் கையில பிடிச்சி வளர்க்குறேன். கல்யாணம் ஆகாம சும்மா தான் இருக்கிறேன். கல்யாணம் ஆகல சார். நான் நீங்களும் நாங்க சும்மாதான் இருக்கோம். எல்லாரும் கல்ல கட்டி தொங்க விடுங்க. சொல்லுங்க. என் கட்டி கிளம்பி என் பசியத்துக்கு படைச்சு பானை என் ஆட்சியத்துக்கு வந்துருச்சா போட்டாங்க கட்டி கண்ணே உன்னை பார்த்தது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? சிகப்பா என் அத்த மக சிகப்பா ஒரு வில்லக்கிற புள்ளி இந்திய வந்தது உன்னை கண்டு திகப்பா எப்போது நான் தந்த பூ
எழிலுக்கு விருந்து சாமத்தில் இருக்கு சங்கரி ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய பண்ணாலும் உன்னை கண்டுபிடிப்பா அடே அப்படி அப்பா உப்படங்களை நீங்க வச்சிருக்கீங்களா நான் எப்படி உங்களை வச்சிருக்கணும்னாக்க உன்னை நினைச்சு மாமா நான் உருகி போனேன் ஆமா கண்ணு வடிச்சு நான் பக்கத்துலயே